சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். ஆனா விசா எமர்ஜென்சி இதையெல்லாம் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞருடைய உடன்பிறப்புகள் இதற்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். இந்த இதுங்கெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண மேட்டரா நம்ம எடுத்துட்டு போயிட்டோம். அதே மாதிரி சொல்லி அடிக்கிற மாதிரி தஞ்சாவூர் போறதுக்குள்ள என்னுடைய கைது நடவடிக்கையை நீதிமன்றம் மூலமாக ரத்து செய்ய வச்சதும் நீங்க தான். ரொம்ப முக்கியமா ஆளுங்கட்சியே போய் கோர்ட்ல போய் சொன்னாங்க. எதிர்கட்சி தலைவரை போய் கைது பண்ற ஐடியாலாம் எங்களுக்கு இல்ல, விசாரிச்சுட்டு விட்டுருவோம். நான் சொன்னேன், ஏங்க நேத்து நைட்டு தான் தஞ்சாவூர்ல இருந்து வந்தேன், சொல்லியிருந்தா நான் அங்கேயே தங்கியிருப்பேன். இப்படி மக்களுடைய வரி பணத்துல எனக்கு 2 மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு, அதையும் இங்க எடுத்துட்டீங்க. போகும்போது நானு சேகர் பாபு அவர்கள், திரு சரவணன் ஒரு ஜாலியா ட்ரிப்பு போற மாதிரி தான் போனோம். ஆனா மாசு அவர்கள் கிட்டத்தட்ட 7-8 பேர் ஜாலியா பேசிக்கிட்டு சொன்னேன் உங்ககிட்ட, இந்த மாதிரி ஒரு மக்கள் வரி பணத்துல ஒரு ரோட் ஷோ, அது போற வழியெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் அங்கங்கே என்னுடைய வழியை மறிச்சு கரெக்டா என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருந்தேன். காஃபி, டீ, ஜூஸ் எல்லாம் எங்களுக்கும் இல்ல, எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்துதான். இப்படி ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு இந்த அரசு நமக்கு எந்த செலவுமே இல்லாம மக்கள் வரி பணத்துல நாம ஒரு ரோட் ஷோ நடத்திருக்கிறோம். இந்த அரசுக்கு நாம இந்த இடத்துல ஒரு நன்றியை சொல்லணும். தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நம்முடைய உடன்பிறப்புகள் இந்த டம்மி அரசு, டம்மி ஆட்சியாளர்கள் அவங்களுடைய செலவால, அவங்க பண்ண வேலையால மறுபடியும் நம்ம பழைய ஃபார்முக்கு உடன்பிறப்புகளா நம்ம இன்னைக்கு திரும்பி இருக்கோம். இதையெல்லாம் நான் என்னோட பெருமைக்காக சொல்லல, வழக்கறிஞருடைய பெருமையாகத்தான் நான் இது அத்தனையும் இங்கே பதிய வைக்க விரும்புறேன். இந்த 3 மாதங்கள்ல 100 நாட்கள், நாளைக்கு என்னென்ன கூத்தரிக்க போறாங்க தெரியல சட்டமன்றத்தில். இந்த 100 நாட்கள்ல மட்டும் என்னை மட்டும் கைது செய்யல, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு உடனே விடுவிக்கப்பட்டார். சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு மார்க்கண்டேயன் அவர்களையும் இதே மாதிரி கைது செய்து மிரட்ட பார்த்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, இப்போ துடிப்பா வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜென்சி இளைஞர்கள், இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு யாரை எழுப்பி விட்டுருக்காங்களோ இல்லையோ, இந்த புதிய தலைமுறையினரை நாம எழுப்பி விட்டுருக்கிறோம். இந்த தோல்வி மூலமாக நாம எழுப்பி விட்டுருக்கிறோம். நாம இல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங் அரசு. ஜென்சி இளைஞர்கள் சகோதரர் அன்பானந்தம், சகோதரர் வினோத் சூரியகுமார், சகோதரர் சரண், இவங்க எல்லாம் டார்கெட் பண்ணி கைது பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, நான் தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அங்கு யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அவங்க மேலாம் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க, சிலரை கைதும் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாரும் சட்ட போராட்டம் நடத்தி சிறையிலிருந்து அவங்க எல்லாம் மீட்டது யாரு பார்த்தீங்கன்னா இங்க வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள். நீங்க தான் அதற்கு காரணம். அந்த பெருமை உங்களுக்கு தான். இந்த சோஃபா மாடல் அரசுக்கு நம்முடைய கழகத்தை பத்தியோ, கழகத்துடைய வரலாறு பத்தியோ, இந்த சட்டத்துறையினுடைய வரலாறு பத்தியோ அவங்களுக்கு இன்னும் முழுசா தெரியல. கடந்த காலங்களில் முத்தமிழர் கலைஞருடைய கைதாக இருக்கட்டும், நம்முடைய கழக தலைவருடைய கைதாக இருக்கட்டும், இப்படி கழகத்திற்கு எப்பெல்லாம் நெருக்கடி வந்ததோ அப்பெல்லாம் அதை உடைச்சு தவிடுபொடி ஆக்கியது நம்முடைய சட்டத்துறை தான். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது யார் வேணா யாரைய வேணா கைது பண்ணலாம். ஆனா பவர்ல இல்லாத போது, சொல்ல போனா எதிர்கட்சியாக கூட இல்லாத போது, ஆட்சி அதிகாரத்திலேயே இருந்த ஒரு முதலமைச்சரையே ஊழல் வழக்கில் சிறைக்கு அனுப்பின துறை நம்முடைய சட்டத்துறை, திமுகவுடைய சட்டத்துறை. இப்படிப்பட்ட பல்வேறு பெருமைகளை கொண்ட உங்களுக்கு இன்னைக்கு வர்ற விஷயங்கள்
நீங்க பார்க்கிற நெருக்கடிகள் இதெல்லாம் மிக மிக சாதாரணமாக தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த 100 நாட்கள் விழிப்போடு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் விழிப்போடு நாம இருக்க வேண்டும். இன்னைக்கு தட்டு தருமாறி பவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கோஷ்டி பாத்தீங்கன்னா, யாரா ஒன்னு சீட்டு கட்டுல 1 இருக்கும், 2 இருக்கும் ஜோக்கரு. இங்க 52 பேர் ஜோக்கரு. நமக்கு தான் பேர் தெரியல, யார் அமைச்சர் யார் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெரியல, யாருக்குமே தெரியல. அவங்களால அடமொழி வச்சு பேசினாதான் மக்களுக்கு புரியுது. லாட்டரி விற்கிற அமைச்சர் யாரு? பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்த அமைச்சர் யாரு? திருட்டு விசிடி வித்த அமைச்சர் யாரு? உருட்டுக்கட்ட அமைச்சர் யாரு? பவுடர் போடுற அமைச்சர் யாரு? காக்கி டவுசர் அமைச்சர் யாரு? சங்கி அமைச்சர் யாரு? இப்ப கிட்டத்தட்ட கலந்துரையாடல் ஆயிடுச்சு. இப்படி அவங்க பேர் சொல்லி சொன்னா கூட உங்களுக்கு தெரியாது. அவங்களோட பட்ட பெயர் வச்சு கூப்பிட்டாதான் நமக்கே புரியுது. இது நிலைமை. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.